நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நாம ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு பொருளை தயாரிச்சு எப்படி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன முதலீடு வேணும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், இதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஏன்னா ஒரு சில தொழிலில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கூட இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த தயாரிப்பு தொழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10,000 வரைக்கும் இதில் வந்து என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்னா 30 நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த தொழிலில் லாபகரமான தொழில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இது வந்து எப்படி இந்த தொழிலை வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரிஸ் அப்படிங்கிறது ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த மிஷினோட விலையாக இருக்குது. 2,30,000 இந்த ரேஞ்சில் இது கிடைக்கிது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த டீ கப்ஸ் எல்லாம் வந்து பிஸ்கட்டில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எடிபிள் பிஸ்கட் டீ கப்ஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த தொழில் வந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். டீ கடைகளில் நம்ம சாதாரணமாக பேப்பர் கப் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய நம்ம அது மக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம வந்து பிஸ்கட் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரியே இது வந்து ஒரு பிஸ்கட் டீ கப் அப்படின்னு சொல்லப்படுறது இது. இந்த பிஸ்கட் டீ கப் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் தயாரிக்கிறாங்க. அதை வாங்கி எல்லாரும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளே தயாரித்து இதை சேல் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு ₹6, ₹5 இந்த ரேஞ்சுக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிறது விற்கிது. ஒரு கப்புங்கிறது ₹6, ₹5 இந்த மாதிரி விற்கிது. அதாவது பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, இப்போ இந்தியா மார்ட்லேயோ அலிபாபாலேயோ நீங்கள் போயிட்டு பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிது. இதே டீ கப்ஸை நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 கப் சேர்ந்த ஒரு பேக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ₹199 கிடைக்கிது. அப்போது ஒரு கப்போட அதை ₹200 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கப்போட ரேட்டு ₹20 அப்படின்னு விற்கிது. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கும் ஒரு ரீட்டைல் ரேட்டுக்கும். இப்போ ஹோல்சேல் ரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ₹5, ₹6 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுலேயே நமக்கு என்ன இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அப்போ தயாரிக்கிறவங்களுக்கு அதுலேயே என்ன இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அப்போ ஒரு கப்போட தயாரிக்கிற விலை எல்லா செலவும் போக ஒரு கப்போட தயாரிப்பு விலையில் என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹1 இல்லைன்னா ₹2 இந்த அளவுக்கு நமக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அது எந்த அளவில் தயாரிக்கிறோம், எத்தனை கப்ஸ் தயாரிக்கிறோம், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், 1 மணி நேரத்துக்கு இத்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எத்தனை ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு மாறுது. இது தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மூலப்பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா இல்லைனாக்கா மில்லட், அதாவது தானியங்கள்லேருந்தும் நம்ம செய்ய முடியும். இதோட நம்ம பட்டர் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா டால்டா சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும், அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் ஃபுட் கலர், அதுக்கப்புறம் வாட்டர். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், டீ கப் வந்து தயாரிக்கலாம். மூலப்பொருள்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தான். இது வந்து நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துலையே உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும், இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அங்கேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த டீ கப் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த மிஷின். இது வந்து பிஸ்கட் டீ கப் தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைரல் மிக்சரும் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கையால் பிசைய முடியும்னா கையால் பிசைஞ்சிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்பைரல் மிக்சர்னு இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். அது 15,000லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதில் செட் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை 4 தடவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வரைக்கும் கூட போகுது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமோ 4 டைமோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த டீ கப் வந்து வந்துடுது. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு எளிமையான செயல்முறை தான். இதில் வந்து ரொம்ப பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஈஸியாக நம்ம தயாரிக்க முடியும். ஒரு சின்ன இடம் வந்து இதுக்கு
இதுக்கு போதுமானது. பெரிய இடம் வந்து நமக்கு தேவையில்லை. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், ஒரு இடமும் சின்ன இடம் இருந்தால் போதும். மிஷினும் நமக்கு நல்லா அவைலபிளாக இந்தியா மார்ட் வெப்சைட்லலாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இந்த டீ கப்ஸை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அமேசானோட லிங்க் தர்றேன். ஒரு பேக் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன முதலீடு வேணும்? மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 5,000 ஒரு 10,000 இந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்கன்னா போதும். அப்போ மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்பைரல் மிக்சர் ஒரு 30,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். இந்த தொழிலை நீங்கள் என்ன செய்ய முடியும், ஈஸியாக தொடங்க முடியும். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கப் தயாரிக்கிறோம் அதை பொறுத்து நமக்கு ப்ராஃபிட் மாறும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 1000 கப் வரைக்கும் நீங்கள் தயாரிக்க முடியும். அதுவே நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கும்போது 8,000 கப்ஸ் வந்து நீங்கள் தயாரிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இது மிஷினுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதில் மாறலாம். நம்ம ஒரு 8,000 கப் ஒரு நாளைக்கு தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் ஒரு ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரீட்டைல் ரேட்டில் ஒரு 3 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலில் உங்களுக்கு ஒரு கப் அப்படிங்கிறது ஒரு 5 ரூபா 6 ரூபா இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு போகுது. ஆனால் அதுவே ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் 20 ரூபா வரைக்கும் போகுது. இந்தியா மார்ட், அலிபாபாங்கிற ஹோல்சேல் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபா இந்த ரேஞ்சில் போகுது. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹோல்சேல்னால் நம்ம பல்காக கொடுத்துருவோம். நமக்கு ரொம்ப அலைச்சல் இருக்காது. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற செலவெல்லாம் நமக்கு கம்மியாகும். ஆனால் ரீட்டைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? நம்ம சாதாரணமாக இப்போ ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம பேசுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 8,000 கப்ஸ் நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா ரூபா அப்படின்னு வச்சாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே வந்து 30 நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ப்ராஃபிட். ஒரு கப்புக்கு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட். எத்தனை கப் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட திறமையை பொறுத்த விஷயம். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் மாதத்துக்கு லட்சத்தில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். நம்ம தயாரிக்கிற கப்பெல்லாம் என்ன பண்ண தெரியணும், சேல் பண்ண தெரியணும். இந்த அளவு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணால் பார்க்க முடியும்? அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ், ஹோல்சேலாக க்ரோசரிஸ் விற்கிறவங்க இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ ஃப்ரான்ச்சைசி கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, டீ டைம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள் இருக்கும் சேல் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பல்காக நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட், அலிபாபா இது ரெண்டையும் நீங்கள் ஹோல்சேலாக விற்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரீட்டெயிலாக விற்கிறதுக்கு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான தளங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பிராண்ட் நேமோடு நீங்கள் இதை சேல் பண்ணும்போது இன்னும் நல்லா சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா FSSAI லைசன்ஸ் வந்து இதுக்கு கட்டாயமாக தேவைப்படுது. ஏன்னா இது வந்து பிஸ்கட் டீ கப் அப்படிங்கும்போது அது வந்து ஃபுட்டில் வந்துடுறதுனால ஒரு FSSAI லைசன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக கிளாஸ் டம்ளரில் இருந்து சில்வர் டம்ளர்லேருந்து கிளாஸ் டம்ளருக்கு மாதிரி, கிளாஸ் டம்ளர்லேருந்து பேப்பர் கப்புக்கு மாதிரி இப்போ இந்த பிஸ்கட் டீ கப்புக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இதில் எவ்வளோ நேரம் வைக்க முடியும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தணும்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுப்புற சூழலுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இந்த டீ கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் டீயை நம்ம ஒரு 13 நிமிஷம் மட்டுமே நம்ம சூடாக இதில் ஸ்டோர் பண்ண முடியும். 13லேருந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீ கப் எடுக்கும்போது அது கொஞ்சம் தொய்வாயிடும். அப்படிங்கும்போது நம்ம வாங்கின உடனே ஆனால் ஒரு 15 நிமிஷம் யாரும் டீயை வாங்கி வச்சுருக்க போகிறதில்ல. இருந்தாலும் கூட அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், அந்த டீ கப்பை நீங்கள்
பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய குறை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நம்ம சாதாரணமாக எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் மாதிரி இதை நம்ம வீடுகளில் பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் நீங்கள் வீடுகளை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது எல்லாமே டீ ஷாப்ஸு, இந்த மாதிரி டீ ஃப்ரான்ச்சைசி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட இந்த மாதிரி தான் நீங்கள் விற்க முடியுமே தவிர, நீங்கள் வீட்டுக்கு வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தொழில் வந்து செய்ய முடியாது. இது ரெண்டும் இதில் ஒரு பெரிய குறைகளாக இருக்குது. நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா டீ கப்புகளையும் விற்கிறது இதில் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இதில் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். மற்றபடி அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல லாபகரமான ஒரு மேனுஃபேக்சரிங் தொழில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.